ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் அதனுடைய 17வது 18வது வசனத்தை வாசிக்கலாம். அவர் தம்முடைய சிலுவையை சுமந்து கொண்டு எபிரேய பாஷையிலே கொல்கதா என்று சொல்லப்படும் கபாலஸ்தலம் என்கிற இடத்திற்கு புறப்பட்டு போனார். அங்கே அவரை சிலுவையில் அறைந்தார்கள். அவரோடு கூட வேறு இரண்டு பேரை இரண்டு பக்கங்களிலும் இயேசுவின் நடுவிலுமாக சிலுவையில் அறைந்தார்கள். இப்போ 30 வாசிங்க. இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். வேதத்துல எழுதப்பட்டிருக்கிறது, ஆண்டவர் என்ன செய்தார் அப்படின்னா, தம்முடைய சிலுவையை சுமந்து கொண்டு, இப்ப அவர் எங்க போகிறார்? நல்ல கவனிங்க. கொல்கதா என்று சொல்லப்படும் கபாலஸ்தலம் என்கிற இடத்திற்கு புறப்பட்டு போனார் என்று எழுதப்பட்டிருக்கு. அங்கே அவரை என்ன செய்தார்கள்? சிலுவையில் அறைந்தார்கள். இப்போ அறையப்பட்ட இயேசு கடைசியாய் பேசுகிற வார்த்தை தான் எல்லாம் முடிந்தது. அவர் என்ன செய்கிறார்? எல்லாம் முடிந்தது என்ற வார்த்தையை சொல்லுகிறதை, பேசுகிறதை நீங்கள் பார்க்க முடியும். ஏன் இயேசு சிலுவையில் மரித்தார்? அவர் மரித்ததற்கு உண்டான காரணம் என்ன? எபிரேயருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 14வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களே ஆனால் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, ஆதலால் பிள்ளைகள் மாமிசத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாயிருக்க அவரும் அவர்களைப் போல மாமிசத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்திற்கு அதிகாரியாயிருக்கிற பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படி. நல்ல கவனிங்க இந்த வார்த்தையை. அவருடைய பிள்ளைகள் மாமிசமும் இரத்தமும் உடையவர்களாய் இருக்கிறதுனால அவரும் அவர்களை போல, நம்மை போல அவர் என்ன செய்தார்? மாமிசமும் இரத்தமும் உடையவரானார். இப்போ அடுத்த வார்த்தை சொல்லுகிறது, மரணத்திற்கு அதிகாரியாக பிசாசானவனை என்ன செய்தாராம்? தம்முடைய மரணத்தினாலே அழிக்கும்படி. இப்போ அந்த வார்த்தை நீங்க நல்லா கவனிக்கணும். ஆண்டவர் கல்வாரி சிலுவையில ஒரு காரியத்தை செய்திருக்கிறார். தன்னுடைய மரணத்தினாலே பிசாசை என்ன செய்திருக்கிறார்? அழித்திருக்கிறார். ஏன் பிசாசை கர்த்தர் அழிக்கும்படி அவர் தன்னுடைய ஜீவனை மரணத்திற்கு ஒப்பு கொடுத்தார். ஆதியாகமம் 3வது அதிகாரம் 15வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, அவர் உன் தலையை நசுக்குவார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஏன் ஆண்டவர் அவன் தலையை நசுக்க வேண்டும்? நசுக்கப்படுவதற்கு உண்டான காரணங்கள் என்ன? நன்றாக கவனியுங்கள். இந்த மனிதன், ரைட், தேவனால் உண்டாக்கப்பட்ட மனிதன், கர்த்தர் அவனை உண்டாக்கி அவனை தன்னுடைய ஆளுகைக்குள் வைத்திருந்தார். நல்ல கவனிக்கணும். இந்த உலகம் வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது. உலகத்தில் உண்டானவைகள் வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது. மனிதன் வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டான். வேதத்திலே வாசிக்கும் போது 26வது வசனத்தை வாசிக்கும் போது அவர் சொல்லுகிறார், பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் நீ ஆளும்படியான அதிகாரத்தை ஆண்டவர் என்ன செய்கிறாரா? அவனுக்கு கொடுத்தார். நல்ல கவனிங்க. இப்போ வார்த்தையினாலே ஆண்டவர் என்ன செய்கிறார்? அவனுக்கு ஆளுகை செய்யும்படியான அதிகாரத்தை கர்த்தர் கொடுக்கிறார். Glory to God.
இப்போ இவன் பார்க்கிறான், இந்த உலகத்தினுடைய முழு ஆளுகையும் யாருடைய கையில் இருக்கிறது அப்படின்னா மனிதனுடைய கையில் இருக்கிறது. இப்ப பிசாசு பார்க்கிறான், இவனுடைய ஆளுகையை எப்படி ஆகிலும் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி பிசாசு ஆயுதமாய் எடுத்துக்கொண்ட பாத்திரம்தான் சர்ப்பம். இப்ப அந்த சர்ப்பம் எங்க வருகிறது அப்படின்னா அவர்கள் இருந்த இடத்திற்கு நேராய் கடந்து வருகிறது. ஆனா ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொன்னார், இந்த தோட்டத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் நீ புசிக்கலாம், ஆனா அந்த தோட்டத்தின் நடுவே இருக்கிற விருட்சத்தின் கனியை நீ புசிக்க வேண்டாம். அதை புசிக்கும் நாளிலே நீ என்ன செய்வாய்? சாகவே சாவாய் என்று சொன்னார். நல்ல கவனிங்க. இப்போ சர்ப்பம் அந்த ஸ்திரீ இடத்திற்கு கடந்து வருகிறது. அவன் கடந்து வந்து சொல்லுகிற வார்த்தை என்ன? நல்ல கவனிங்க. நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ? இப்போ சர்ப்பம் என்ன செய்கிறது அப்படின்னா, நீங்க நல்ல கவனிங்க. இப்போ அந்த ஸ்திரீயோடு கூட பேசுகிறதை நீங்க பார்க்க முடியும். இப்ப வார்த்தையினால உருவாக்கப்பட்ட மனிதனை வீழ்த்துவதற்கு அவன் எடுத்த ஆயுதம் என்ன தெரியுமா? வார்த்தை. காரணம், இந்த முழு உலகமுமே எதாலதான் உண்டாக்கப்பட்டது? வார்த்தையினாலதான் உண்டாக்கப்பட்டது. இப்போ அவன் எடுத்துக்கொள்ளுகிற ஆயுதம் என்ன பாருங்க, அந்த ஸ்திரீயோடு கூட அவன் பேசுகிறான். Glory to God. அந்த ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து சொல்லுகிறார், நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்கள் கனியெல்லாம் நாங்க என்ன செய்யலாம்? புசிக்கலாம். ஆனாலும் என்ன செய்கிறா? தோட்டத்தில் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார். இப்போ சர்ப்பம் ஸ்திரீயை பார்த்து பேசுது. என்ன பேசுது? எப்பா, இது புசிக்கிற நாளில் நீ சாக மாட்ட, உன்னுடைய கண்கள் திறக்கப்படும். உன்னுடைய கண்கள் திறக்கப்படும். நீ யாரை போல மாறிவிடுவ? தேவர்களை போல மாறிவிடுவ. லைக் காட். நீ தேவனை போல நீ மாறிவிடுவாய். நல்ல கவனிங்க. இப்போ அவன் சொல்றான், நீ தேவனை போல மாறிவிடக் கூடாது என்பதற்காகத்தான் ஆண்டவர் அப்படி சொன்னார். நல்ல கவனிங்க. சாத்தான் அவர்களை கெடுப்பதற்கு எடுத்துக்கொண்ட ஆயுதம் என்ன தெரியுமா? வார்த்தை. இப்ப வார்த்தையினால் அவன் பேசுறாங்க. என்ன பேசுனா? நீ எல்லாம் சாக மாட்ட, நீ என்ன செய்திருவ? நீ தேவர்களை போல மாறிடலாம். இவன் பேசுகிற வார்த்தையை அந்த அம்மா நம்பி என்ன செய்துட்டாங்க? அந்த கனியை அவர்கள் புசித்தார்கள். ஆண்டவர் சொன்ன மரணம் எதை குறிக்கிறது தெரியுமா? அவர்கள் தேவனை விட்டு பிரிந்து போய் விடுவார்கள். மரணம் என்பது ஒரு பிரிவை குறிக்கிறது, ஒரு செப்பரேஷன், பிரித்தெடுக்கப்படுகிறது. இப்போ அவர் சொன்னது என்ன? எப்பா, இந்த கனியை நீ புசித்த அப்படின்னா நீ என்ன செய்திருவ? தேவனை விட்டு, தேவனுடைய ஆளுகையை விட்டு நீ என்ன செய்திருவ? பிரிந்து போய்விடுவாய். இப்போ சர்ப்பம் அவனிடத்தில் பேசுகிறது. ரோமர் 3வது அதிகாரம் 13வது வசனத்தை நீங்க வாசித்தீங்க அப்படின்னா, வாசிங்க. 3வது அதிகாரம் 13வது வசனம். அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, அவர்கள் தொண்டை திறக்கப்பட்ட பிரேத குழி, தங்கள் நாவுகளால் வஞ்சனை செய்கிறார்கள், அவருடைய உதடுகளின் கீழே பாம்பின் விஷம் இருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ வசனம் சொல்லுது, அவர் உன் தலையை என்ன செய்வாரு? நசுக்குவார். ஆண்டவர் பிசாசின் தலையை, சாத்தானின் தலையை அவர் நசுக்கணும். சர்ப்பத்தின் தலை ஏன் நசுக்கப்படணும் அப்படின்னா, ஒரு பாம்பினுடைய விஷம் எங்க இருக்கும் தெரியுமா? அந்த பாம்பினுடைய வாயில தான் இருக்கும், அந்த தலையில தான் இருக்கும். இப்போ பாம்பை அடிக்கிறவங்களை நீங்க பார்த்தீங்க அப்படின்னா எதில் அடிப்பாங்க? முதல்ல
தலையில தான் அடிப்பாங்க. இந்த பாம்பு பிடிக்கிறவங்களை நீங்க பார்த்தாலும் அவங்க என்ன செய்வாங்கன்னா அந்த கழுத்தோட சேர்த்து அந்த தலைப்பகுதியை என்ன செய்வாங்க, இறுக்க பிடித்து கொள்வார்கள். காரணம் என்ன? அதனுடைய விஷத்தை அது என்ன செய்திடக்கூடாது, கக்கிவிடக்கூடாது என்று சொல்லி அவர்கள் என்ன செய்வார்கள், அந்த பாம்பை அவர்கள் பிடிக்கிறது தலையை பிடிப்பார்கள். இப்போ இவனுடைய வார்த்தையினால ஒரு முழு மனுகுலமும் என்ன செய்துட்டு பாவத்தில் விழுந்துற்று. தேவனுடைய ஆளுகையிலிருந்து தள்ளப்பட்டு விட்டார்கள். வேதனையும் பாடுகளும் உபத்திரவங்களும் அவனுடைய வாழ்க்கையில் என்ன செய்து வந்தது அப்படின்னா கடந்து வந்தது. இப்போ இந்த மனிதனை தன்னுடைய பக்கமாய் சேர்க்க வேண்டும் என்றால் ஒன்னே ஒண்ணுதான் செய்யணும். இப்போ மனிதனுக்கு கொடுத்த எல்லா ஆளுகையும் யார் கையில் இருக்கு அப்படின்னா சாத்தானுடைய கையில் இருக்கிறது. அவனுடைய தலையை நசுக்காம அந்த அதிகாரத்தை ஆண்டவர் என்ன செய்ய முடியாது, திரும்ப எடுத்து கொள்ள முடியாது. ஆகவேதான் கல்வாரி சிலுவையில் ஆண்டவர் சாத்தானின் தலையை நசுக்கினார். நன்றாக கவனியுங்கள். நீங்க யாத்திராகம புஸ்தகம் 7வது அதிகாரத்தில் 8வது வசனத்திலிருந்து நீங்கள் வாசிக்கும் போது அங்கே ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்ன? 7வது அதிகாரம் 8வது வசனத்துல கர்த்தர் மோசையும் ஆரோனை நோக்கி, உங்கள் பட்சத்திற்கு ஒரு அற்புதத்தை நீங்கள் பார்வோனுக்கு முன்பாக நீங்கள் செய்ய வேண்டும். செய்வதற்கு உன் கோலை எடுத்து நீ என்ன செய், பார்வோனுக்கு முன்பாக போடுன்னு சொல்றாரு. இப்ப பார்வோனுக்கு முன்பாக போட்ட உடனே அங்க என்னவாய் மாறிட்டு, அது சர்ப்பமாய் மாறிவிட்டது. இப்போ அந்த பார்வோனுடைய அரண்மனையில் இருக்கிற எல்லா மந்திரவாதிகளும் தன்னுடைய கோல் கீழே போட்ட உடனே அது என்ன செய்தது தெரியுமா, சர்ப்பமாய் மாறினது. நன்றாக கவனியுங்கள். இப்போ ஆரோனுடைய கையில் இருந்த கோல் இப்போ சர்ப்பமாய் என்ன செய்து மாறினது, மாற்றப்பட்டது. இப்ப என்ன செய்து தெரியுமா, அங்க இருந்த எல்லா சர்ப்பங்களையும் எல்லா சர்ப்பத்தையும் அது என்ன செய்துட்டு அப்படின்னா விழுங்கிற்று. இப்போ விழுங்கின ஆரோனுடைய கோல், இப்போ அந்த கோல் அவன் திரும்ப பிடிக்கும் போது அது மறுபடியும் என்னதான் மாறிட்டு தெரியுமா, கோலாய் மாறிவிட்டது. இந்த கோல் எதற்கு அடையாளமா இருக்கிறது அப்படின்னா, நீங்க வேதத்துல வாசிக்கும் போது யாத்திராகமம் 4வது அதிகாரம் 20வது வசனத்துல அங்க எழுதப்பட்டிருக்கிறது, நீ தேவனுடைய கோலை பிடித்து கொண்டு போ என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் என்ன? தேவனுடைய வார்த்தை, ரைட், தேவனுடைய கோலை நீ எடுத்து கொண்டு போ. அது தேவனால் கொடுக்கப்பட்ட தேவனுடைய வார்த்தையின் கோலாய் அது இருந்தது. நல்ல கவனிங்க. இந்த கோல் எதை வெளிப்படுத்துகிறது என்றால், ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 11வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிப்பீர்களே ஆனால் இந்த வார்த்தை என்கிற கோல் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த கோல் எதற்கு ஒப்பிடப்படுகிறது? தேவனுடைய வார்த்தைக்கு ஒப்பிடப்படுகிறது. அந்த நாட்களில் அவர்கள் கையில் வைத்திருக்கிறதான கோலில் தேவன் பேசுகிற வார்த்தையை, தேவன் கொடுக்கிற வாக்குத்தத்தத்தை அவர்கள் எழுதி வைப்பது அவர்களுக்கு பழக்கமாயிருந்தது. என்ன கேட்கிற என் அருமையான தேவனுடைய ஜனமே, ஆரோனுடைய கோல் மற்ற சர்ப்பத்தை விழுங்கினதை போல இயேசுவும் கல்வாரி சிலுவையில் என்ன செய்கிறார், பிசாசினுடைய அதிகாரத்தை அவர் மேல சுமத்தின எல்லா பாவத்தையும், அவர் மேல் சுமத்தின எல்லா வியாதியையும், அவர் மேல் சுமத்தின எல்லா சாபத்தையும், அவர் மேல் சுமத்தின எல்லா வறுமையையும் ஆண்டவர் என்ன செய்தார் தெரியுமா, வார்த்தையினாலே விழுங்கி வார்த்தையினாலே 3வது நாள் உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் அறிந்திருந்தது என்ன, வார்த்தையினால மட்டும்தான் பிசாசை என்ன செய்ய முடியும், ஜெயிக்க முடியும். ஏங்க அதனால தாங்க என்னாகமோ Glory to God 21வது அதிகாரம் 9வது வசனத்துல அங்க வாசிக்கும் போது, சர்ப்பம் கடித்த பொழுது அவர்கள் எல்லாரும் என்ன செய்தாங்க தெரியுமா,
அங்கே உயர்த்தப்பட்டிருந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்தார்கள். இந்த வெண்கல சர்ப்பம் எதற்கு அடையாளமா இருக்கிறது அப்படின்னா, கல்வாரி சிலுவைக்கு அடையாளமா இருக்கிறது. கொள்ளிவாய் சர்ப்பத்தினால கடிக்கப்பட்ட ஒவ்வொருவனும் என்ன செய்தான் தெரியுமா? சிலுவையை நோக்கி பார்த்தான். ராமேன் சொல்லுங்களேன், அல்லேலூயா. அந்த சர்ப்பம் அவனை கடிக்க வரும் பொழுதெல்லாம் அவன் சிலுவையை நோக்கி பார்த்த பொழுது அந்த சர்ப்பத்தினுடைய விஷம் அவனை என்ன செய்யல தெரியுமா? சேதப்படுத்தவில்லை. நான் சொல்றேன், எந்த பிசாசினால் இந்த முழு மனுகுலமும் பாவத்திற்குட்படப்பட்டதோ, வாசிங்களேன் 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 21வது வசனத்தை வாசிங்க. 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 21வது வசனம். Glory to God. நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாய் இருக்கும்படி பாவம் அறியாத அவர் நமக்காக பாவமாக்கினார். என்ன செய்தாருமா? நமக்காக பாவமானார். பாவம் அறியாத அவர் நாம் எல்லாருடைய பாவத்திற்காக அவர் என்ன செய்தாரா? பாவம் ஆனார். ரோமர் 8வது அதிகாரம் 3வது வசனம். மாமிசத்தினாலே பலவீனமாய் இருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாமிசத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாமிசத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். தன்னுடைய சரீரத்தினால, தன்னுடைய சரீரத்தின் மரணத்தினால ஆண்டவர் என்ன செய்தார் அப்படின்னா, எல்லாருடைய பாவத்தையும் அவர் என்ன செய்தார்? போக்கினார். எஸ்ஐயா 53வது அதிகாரம் 12வது வசனத்தை நீங்க வாசித்து பார்க்கும்போது, அநேகருடைய பாவத்தை அவர் சுமந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அநேகருடைய பாவத்தை அவர் என்ன செய்தாருங்க? சுமந்தார். கலாத்தியர் 3வது அதிகாரம் 13வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களே ஆனால் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக என்ன ஆனாரா? சொல்லுங்க. முதலாவது நம்முடைய பாவத்திற்காக பாவமானார். இரண்டாவது நம்முடைய சாபத்திற்காக, அந்த சாபத்திலிருந்து நம்மை நீக்கி மீட்டுவிட வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் என்ன செய்தார் தெரியுமா? கல்வாரி சிலுவையில அவர் சாபமானார். ஒன்று, இந்த உலகத்துல தேவ நீதிக்குட்பட்டு நம்மளை வாழ விடக்கூடாதபடி இருக்கிற எல்லா பாவத்தையும் கர்த்தர் தன்மேல எடுத்துக்கொண்டு அவர் என்ன செய்தார்? நாம் தேவனுடைய நீதியாய் மாறும்படி, நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் மாறும்படி அவர் நமக்காக பாவமானார். இரண்டாவது, என்னை நம்பி வருகிற என் ஜனங்கள் அவர்கள் எந்த சாபத்திற்குள்ளாக வாழ்ந்துவிடக்கூடாது என்பதற்காக ஆண்டவர் என்ன செய்தார் தெரியுமா? நம்முடைய சாபங்கள் எல்லாவற்றையும் அவர் என்ன செய்தாருங்க? சுமந்தார். இப்போ ஒன்று, நம்முடைய பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. இரண்டு, ஆண்டவர் நம்மை சாபத்திலிருந்து என்ன செய்திருக்கிறார்? மீட்டெடுத்திருக்கிறார். மூன்றாவது, 2 கொரிந்தியர் 8வது அதிகாரம் அதனுடைய 9வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களே ஆனால் அங்கே எழுதப்பட்டிருக்கு பாருங்க. Glory to God. நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வரியமுள்ளவராயிருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படி உங்கள் நிமித்தம் என்ன செய்தாரா? தரித்திரரானார். நீங்களும் நானும் ஐஸ்வர்ய உள்ளவர்களாய் மாறும்படி கர்த்தர் என்ன செய்தார்? அவர் தரித்திரரானார். இப்போ நம்முடைய தரித்திரத்தை அவர் எடுத்து அவருக்குள் இருந்த ஐஸ்வர்யத்தை யாருக்குள்ள வச்சுட்டார் அப்படின்னா உங்களுக்குள்ள வச்சுட்டார். ராமேன் சொல்லுங்களேன், அல்லேலூயா. அது மாத்திரம் இல்லைங்க, வேதம் சொல்லுது பாருங்களேன். கொலோசியர் 2வது அதிகாரம்
14-15 வாசித்து பாருங்க. நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் முறித்துக்கொண்டு அதிகாரங்களையும் முறிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாகி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். என்ன செய்தாரா? சத்தமா சொல்லுங்க. சிலுவையின் மேல் அவர் என்ன செய்தார்? வெற்றி சிறந்தார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, உங்களுக்கு விரோதமாய் இருந்த எல்லா கையெழுத்தும், எல்லா கடன் பத்திரங்களையும் ஆண்டவர் என்ன செய்தார் தெரியுமா? இது நம்ம நடுவில் இருந்தா தானே பிரச்சனை. இது இவன் வாழ்க்கையில இருந்துச்சு அப்படின்னா இவனை என்ன செய்துட்டே இருக்கும்? உபத்திரவப்படுத்தி கொண்டே இருக்கும், இவனை வேதனைப்படுத்தி கொண்டே இருக்கும், இவனை என்னிடத்தில் சேர விடாது என்று அறிந்து நமக்கு விரோதமாய் இருந்த எல்லா கையெழுத்தையும் நம்ம நடுவில் இராதபடிக்கு ஆண்டவர் என்ன செய்தாருங்க? நீக்கி போட்டார். வேதம் சொல்லுது, எல்லா கடன் பத்திரங்களையும் கர்த்தர் என்ன செய்தாராம்? சத்தமா சொல்லுங்க. அவர் என்ன செய்தார்? அழித்து போட்டார். எல்லாவற்றையும் சிலுவையிலே நமக்கு என்ன செய்தார்? ஆணி அடித்து ஒருவனும் அதை திரும்பவும் பிடுங்க கூடாது, அதை திரும்ப எடுத்துவிடக் கூடாது என்பதற்காக ஆணி அடிக்கப்பட்டு சிலுவையில் ஆண்டவர் என்னத்தை கொடுத்தார் தெரியுமா? வெற்றியை கொடுத்திருக்கிறார். சிலுவையில் எதை கொடுத்திருக்கிறாருங்க? சத்தமா சொல்லுங்க. வெற்றியை கொடுத்திருக்கிறார். அப்ப இப்ப நமக்கு முன்பாக எதிராய் எதுவுமே இல்லை. எதிராய் என்ன இல்லை? எதுவுமே இல்லை. நீங்க அடிக்கடி சொல்றீங்க பாருங்க, எதுக்கு எடுத்தாலும் பிசாசு பிசாசுன்னு. எல்லா பிசாசையும் அவர் என்ன செய்துட்டாரு? அழித்துட்டார். அப்ப இந்த பிசாசு எங்க இருந்து வர்றான்? இன்னொரு வசனத்தை வாசிங்க. எஸ்ஐயா 25வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க. 25வது அதிகாரம் 8வது வசனம். அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். அவர் மரணத்தை ஜெயமாக விளங்குவார். கர்த்தராகிய தேவன், கர்த்தராயிருக்கிற தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு ஓ ஜீசஸ் முற்றிலும் என்ன செய்வாரா? நீக்கி விடுவார். கர்த்தரே இதை சொன்னார். ஆமென். அவர் என்ன செய்வாரா? மரணத்தை ஜெயமாய் விழுங்குவார். எல்லா முகங்களிலும் இருக்கிற கண்ணீரை கர்த்தர் என்ன செய்வாரா? துடைப்பார். அடுத்த வார்த்தை சொல்லுதுங்க, தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடி முற்றிலும் நீக்கி விடுவார். உங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லா நிந்தையையும் ஆண்டவர் என்ன செய்வாரு? நீக்கி விடுவார். நம்ம தான் சொல்லிட்டு இருக்கிறோம், அவங்க என்ன அப்படி பேசிட்டாங்க பாஸ்டர், அவங்க என்ன இப்படி நான் போகும்போது சொல்றாங்க. வார்த்தை சொல்லுதுப்பா, இப்போ பேசுற நிந்த, இனி பேச போகிற நிந்த எல்லாவற்றையும் ஆண்டவர் என்ன செய்துட்டாரு? செய்து முடித்திட்டார். நேற்று செய்த பாவம், இன்னைக்கு செய்த பாவம், நாளைக்கு செய்த பாவம்
எல்லாவற்றிற்காகவும், இனி பிறக்க போகிற குழந்தை செய்கிற பாவம், எல்லா மனிதனுடைய முழு மனுகுலத்தினுடைய பாவத்தையும் ஆண்டவர் என்ன செய்துட்டாரு? சொல்லுங்க, என்ன பேசாம இருக்கிறீங்க? சிலுவையில் என்ன செய்துட்டாரு? சுமந்துட்டார். இப்ப நீங்க விசுவாசிக்கிறீங்களா? ஆண்டவர் சிலுவையில் என்ன செய்தார்? எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார். இட் இஸ் finished. செய்து முடிக்கப்பட்ட ஒன்று. எல்லாவற்றையும் ஆண்டவர் செய்திருக்கிறார். என் பாவத்தை மன்னிச்சிருக்கிறாரு. என் வியாதியிலிருந்து எனக்கு சுகத்தை கொடுத்திருக்கிறாரு. என் சாபத்தை நீக்கி இருக்கிறாரு. என் வறுமையை மாற்றி இருக்கிறாரு. அப்ப இன்னும் நான் ஏன் அதே சாபத்துல நான் வாழ்கிறேன்? இன்னும் நான் ஏன் அதே வியாதியில நான் இருக்கிறேன்? இன்னும் நான் ஏன் அதே வறுமையில நான் இருக்கிறேன்? என்ன காரணம் அப்படின்னா, நான் கடந்த வாரத்தில் சொன்னேன், நமக்குண்டான நமக்கு எதிரடையா இருக்கிற எல்லாவற்றையுமே கர்த்தர் என்ன செய்துட்டாரு? அழித்துட்டார். இப்ப அவனுக்கென்று எந்த வார்த்தையும் இல்லை. இப்ப அவன் எப்படி செயல்படுகிறான் அப்படின்னா, நாம் பேசுகிற வார்த்தையினால தான் அவன் என்ன செய்கிறான்? செயல்படுகிறான். நான் இப்படி நல்லா சொல்றேன் பாருங்க. நீங்களும் நானும் மனுஷனை தம் சாயலில் உண்டாக்குவோமாக என்று ஆண்டவர் வார்த்தையை சொல்லி தான் அவருடைய சாயலில் என்ன செய்தார்? உருவாக்கினார். இப்ப நமக்கு ஒரு பெரிய கேள்வி வரும். இங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் நீங்க பாருங்க, ஒவ்வொருவருக்குள்ளேயும் ஒவ்வொரு சாயல் தெரிகிறது. ஒருத்தர் கட்டையா இருக்கிறாங்க, ஒருத்தர் வளர்த்தியா இருக்கிறாங்க. ஒவ்வொருடைய தோற்றம் என்னவா இருக்கு? வித்தியாசமா இருக்கு. அப்போ மெய்யாகவே நம்ம தேவ சாயல்ல இருக்கிறோமா? என்ன அமைதியா இருக்கிறீங்க? இல்லையா? நல்ல கவனிங்க. ஒரு மனிதனுக்குள் ஆவி, ஆத்துமா, சரீரம் 3 இருக்கிறது. ஆண்டவர் மாமிசத்தின்படி நம்மளை அவருடைய சாயலில் உருவாக்கல, அவருடைய ஆவியின்படி, அவருடைய ஆவியின் சாயலில் நீங்களும் நானும் என்ன செய்யப்பட்டிருக்கோம் தெரியுமா? சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, திரும்ப திரும்ப சொல்லுது, நீங்க மாமிசத்திற்கு உட்பட்டவர்கள் அல்ல. நீங்க யாருன்னு வேதம் சொல்லுகிறது? நீங்கள் தேவனுடைய ஆவியினாலே பிறந்தவர்கள். நீங்கள் தேவனுடைய ஆவிக்குட்பட்டவர்கள். இப்ப ஏன் இந்த பாடுகள்? ஏன் இந்த உபத்திரவம்? ஏன் இது எல்லாமே ஆவியில நடக்கிறது இல்ல? எங்க நடக்குது அப்படின்னா, என்னுடைய சரீரத்துல தான் நடக்குது. எங்க நடக்குது? மாமிசத்துல தான் நடக்குது. அப்ப நான் மாமிசத்தில் நடக்கிற இந்த போராட்டத்தை, மாமிசத்தில் வருகிற இந்த பாடுகளை நான் எப்படி ஜெயிப்பது? எப்படி ஜெயிக்கிறோம்? நம்ம மாமிசத்துல இருந்துதான் நம்ம ஜெயிக்கிறோம். ஜெயிக்க முடியுதா? சொல்லுங்க. மாமிசத்துல போராட்டம் இருக்கு. இந்த போராட்டத்தை நம்ம மாமிசத்திலேயே ஜெயிக்கணும்னு பார்க்கிறோம். திடீர்னு ராத்திரி தலைவலி வருது. உங்களுக்கு தலைவலி வந்தா பக்கத்தில் இருக்கிற ஆள் என்னையா செய்தாரு? நானே தலைவலியில் அவஸ்தைப்பட்டு இருக்கிறேன். இந்த மனுஷன் கொஞ்சமாவது திரும்பி பார்க்கிறாரா? அந்த ஆளையும் தூங்க விடுகிறது கிடையாது. என் மாமிசத்துல வந்த பலகீனத்தை நான் இப்ப எதுல போராடி ஜெயிக்க பார்க்கிறேன்? அவர் எந்திக்கிறதுனால உங்க வாழ்க்கையில இருக்கிற தலைவலி மாறுமான்னு கேட்கிறேன். அப்ப என்ன வருது? நடுராத்திரி கோவம் வருது, சண்டை வருது, யுத்தமும் யுத்தத்தின் செய்தியும் வீட்டுக்குள்ள இருந்து வெளியே வருது. எதனால? தலைவலி வந்துச்சா பக்கத்துல தைலத்தை தடவிட்டு பேசாம படுக்க வேண்டியதானே? இல்ல,
அப்ப நான் எதுல போராடி ஜெயிக்கன்னு பார்க்கிறேன்? என் மாமிசத்துல நான் போராடி ஜெயிக்கன்னு பார்க்கிறேன். அதனாலதான் உங்க மாமிசத்தில் வருகிற போராட்டம் என்ன செய்யுது அப்படின்னா, ஆவியில உண்டான விடுதலைய, ஆவியில உண்டான வெற்றிய, ஆவியில தேவனால் கொடுக்கப்பட்ட மீட்பை உங்களால பார்க்க முடியல. நான் இப்படி சொல்லட்டா, நீங்க யாருன்னு சொன்னேன்? தேவனுடைய ஆவியின் சாயலில் உருவாக்கப்பட்டவர்கள். தேவனுடைய ஆவியானவர் உங்களுக்கு என்ன இருக்கிறாரு? தங்கி இருக்கிறார்ல. இப்போ நீங்க யாருன்னு சொன்ன? நீங்க ஆவிக்குட்பட்ட மனிதர்கள். நீங்க யாரு? சத்தமா சொல்லுங்க. ஆவிக்குட்பட்டு இருக்கிறவங்க. இப்போ அந்த ஆவியின் மனிதன் எதை கேட்கிறான் அப்படின்னா, இந்த வசனத்தை, வார்த்தையை அவன் கேட்கிறான். வசனம் சொல்லுது, உங்க சரீரத்திற்கு எப்படி ஆகாரம் தேவைப்படுகிறதோ அப்படியே உங்க ஆவிக்குரிய மனிதன் பலன் அடைவதற்கு நீங்க என்ன செய்யணும்? இந்த வார்த்தையை நீ எடுத்துக்கொள்ளணும். ரைட்? நல்ல, நான் சொல்லுகிற காரியத்தை நீங்க புரிந்து கொள்ளணும். இப்போ நீங்க கேட்கிற பிரசங்கம், நீங்க கேட்கிற வார்த்தை யார் ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, உங்க ஆவிதான் ரெஸ்பான்ஸ் பண்ணும். உங்க மாமிசம் ஒரு நாளும் ரெஸ்பாண்ட் பண்ணாது. அது எதற்கு ரெஸ்பாண்ட் பண்ணும்னா, இந்த வார்த்தையை விட்டுரும். பாக்கி எல்லாவற்றிற்கும் இது என்ன செய்யும்? உடனே கீழ்ப்படியும். பாருங்க, இப்ப நான் சொல்லட்டுமா? பக்கத்தில் இருக்கிறவங்களை ஃபோன் பண்ணி கூப்பிட்டு, சரவணா ஸ்டோர் போகிறோம் வாரையான்னு கேட்டால் உடனே வந்துடுவாங்க. அதே ஆளுக்கு மறுநாள் ஃபோன் பண்ணி, நான் சர்ச்சுக்கு போகிறேன் வாரையான்னு கேட்டால், எனக்கு நிறைய வேலை இருக்குக்கா, எங்கள் வீட்டுக்காரர் இப்போ வந்துடுவார், என் பிள்ளை ஸ்கூல்லேருந்து வந்துடும், சரவணா ஸ்டோர் போகிறதுக்கு பிள்ளையும் வராது, வீட்டுக்காரரும் வரமாட்டார். அப்ப எதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணது? நல்லா யோசி. அப்போ சரீரம் வார்த்தையை என்ன செய்யாது? ஏற்றுக்கொள்ளாது. அப்படியே வார்த்தை வந்தாலும் இந்த ஆளு மனசுல உள்ள வச்சுட்டு எனக்காகவே எதையோ, அதை என்னைய பார்த்து பார்த்தே பேசிட்டு இருக்கிறார். அதனாலதான் நான் கேமராவை பார்த்தே பேசிட்டு இருக்கிறேன். இல்ல, என்ன செய்ய முடியல? ஏற்றுக்கொள்ள முடியல. மாமிசம் ஏற்றுக்கொள்ள மாட்டுக்கு. தேவனுடைய வார்த்தையை அது ஏற்றுக்கொள்ளுகிறது இல்லை. அப்ப நீ யாரா இருக்கணும்? ஆவியின் மனிதனா இருக்கணும். நீங்க பேதுரு 1வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசித்து பாருங்க. 1 பேதுரு 1வது அதிகாரம் 11வது வசனம். சீக்கிரம். Glory to God. தங்களில் உள்ள கிறிஸ்துவின் ஆவியானவர் கிறிஸ்துவுக்கு உண்டாகும் பாடுகளையும் அவைகளுக்கு பின்வரும் மகிமையையும் முன் அறிவித்தது போல. நல்ல கவனிங்க. கிறிஸ்துவின் ஆவியானவர். இப்போ கிறிஸ்துவுக்குள்ளேயும் யார் இருந்தார்? ஆவியானவர் இருந்தார்ல. இந்த மாமிசத்தில் இருந்த நாட்களில் அவர் ஞானஸ்தானம் எடுத்து கரையேறின உடனே பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்தாரு? அவர் மேல் வந்து தங்கியிருந்தார். இப்ப தேவனுடைய ஆவியினால நிரப்பப்பட்டிருந்ததுனால வார்த்தை சொல்லுகிறது, அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் பிடியில் இருக்கிற யாவரையும் சுகமாக்கக்கூடியவராய் என்ன செய்து கொண்டிருந்தார்? சுற்றி திரிந்து கொண்டிருந்தார். எப்போ? பரிசுத்த ஆவியானவர் அவருக்குள் இருந்ததுனால. வேதம் சொல்லுகிறது, கிறிஸ்துவின் ஆவியானவர் கிறிஸ்துவுக்கு உண்டாகும் பாடுகளையும் அவைகளுக்கு பின்வரும் மகிமையையும் முன்னாடியே ஆண்டவர் சொல்லிட்டாராம். யாரு? இந்த ஆவியானவர் என்ன சொல்லிட்டாரு? முன்னாடியே சொல்லிட்டார். Glory to God. தீர்க்கதரிசிகளால் இது எழுதப்பட்டிருக்கிறது, இது நிறைவேற போகிறது, இதெல்லாம் நடக்கும் என்று பரிசுத்த ஆவியானவர் கிறிஸ்துவுக்கு வெளிப்படுத்தி கொடுத்தார். இப்போ நீங்களும்
கிறிஸ்துவின் உடையவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. கிறிஸ்துவனுடைய ஆவியை நீங்கள் என்ன செய்திருக்கிறீர்கள்? பெற்றிருக்கிறீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி என்று சொன்னால் என் வாழ்க்கையில வருகிற பாடுகளையும் வரப்போகிற மகிமையை நீங்கள் அடைந்து கொள்வதற்கு எங்க வேதம் சொல்லுது, இக்காலத்து பாடுகள் இனி வருகிற மகிமைக்கு ஒப்பிடப்படத்தக்கது அல்ல. உங்க பாடுகளும் உங்க உபத்திரவங்களும் உங்க வேதனைகளும் ஒரு நாளும் என்ன செய்யாது தெரியுமா? தேவனை விட்டு, தேவ திட்டத்தை விட்டு பிரித்து விட முடியாது. உங்க வேதனைக்கு பின்பாக என்ன இருக்கு தெரியுமா? ஒரு பெரிய மகிமை இருக்கிறது. அதனால தாங்க வேதம் சொல்லுது, அவ்வளவு வேதனையின் மத்தியிலையும் அவ்வளவு நெருக்கத்திலும் ஆண்டவர் என்ன செய்தாரு தெரியுமா? ஒண்ணு, அப்படி ஆத்துமா மரணத்திற்கு ஏதுவான வியாகுலம் கொண்ட போது பிதாவிடத்துல ஜெபிக்கிறாரு, ஆண்டவரே இந்த வேதனையை என்னால என்ன செய்ய முடியல, தாங்க முடியல. காரணம் என்ன? நீங்க ஒருத்தர் செய்த பாவத்தினால படுகிற பாடே பெரும் பாடா இருக்கு. இப்போ இயேசுநாதர் உலக மக்களுடைய பாவத்தை அவர் சுமந்தார். அப்ப எவ்வளவு அழுத்தம் அவரு கொடுத்திருக்கோம். ஒருத்தருடைய பாவத்தை குறித்து நம்ம கேள்விப்பட்டாலோ இல்லைன்னா சொல்ல போடும்போது நம்ம என்ன செய்வோம்? அவன் அப்படிப்பட்டவனா, இவ்வளவு பெரிய பாவத்தை அவன் செய்துட்டான், இவ்வளவு கொடூரமானவனா பேசுறோமா இல்லையா? அப்ப நல்ல கவனிங்க, ஆண்டவர் எல்லா உலக மக்களுடைய பாவத்தையும் அவர் மேல் சாத்தான் வைத்த பொழுது அவர் என்ன செய்தார் தெரியுமா? அவருடைய இருதயம் தாங்கல, வியாகுலப்பட தொடங்கினார். பாவத்தை சுமந்த உடனே பிதா என்ன செய்துட்டார் தெரியுமா? இயேசுவை விட்டு பிரிந்து விட்டார். காரணம், இப்ப இயேசுவுக்கு மேல என்ன வந்துட்டு? பாவம் வந்து விட்டது. இப்போ இயேசு என்ன செய்தார்? பிதாவை நோக்கி, உங்க சித்தத்துக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன். அந்த வேதனைப்பட்ட நேரத்துல, அந்த நுறுக்கப்பட்ட நேரத்துல ஆண்டவர் என்ன செய்தார் தெரியுமா? உங்களையும் என்னையும் அவர் கண்டார். உங்களையும் என்னையும் சிலுவையில அவர் என்ன செய்தார்? கண்டார். அவர் அடைய போகிற, தன் பிள்ளைகள் அடைய போகிற சுதந்திரத்தை நினைத்து, தன் பிள்ளைகள் அடைய போகிற ஆசீர்வாதத்தை நினைத்து அவர் என்ன செய்தார் தெரியுமா? ஓ க்ளோரி டு காட். அந்த பாடுகளை, அந்த உபத்திரவத்தை அவர் எடுத்துக்கொண்டார். 1 யோவான் 4வது அதிகாரம் 4வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களே ஆனால் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, பிள்ளைகளே நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள். யாரை ஜெயித்தீங்க? நீங்கள் யாரால் உண்டாயப்பட்டு? தேவனால் உண்டாயிருந்து. நீங்க தேவனால் உண்டாயிருக்கிறீர்கள். நல்ல கவனிங்க, இன்னொரு வசனம் சொல்லுது தெரியுமா? நம்ம தேவனுடைய ஆவிக்கு உட்பட்டவர்கள் அப்படின்னு சொன்னேன்ல. நாம் தேவனுடைய ஆவியில் என்ன செய்யப்பட்டோம்? பிறந்தவர்கள்னு சொன்னேன். வேத வசனத்தை நீங்க வாசிக்கும் பொழுது வாசித்து பாருங்க. 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 17வது வசனம். 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 17வது வசனம். அப்படியே கர்த்தரோடு இசைந்திருக்கிறவனும், நல்ல கவனிங்க, அப்படியே கர்த்தரோடு கூட இசைந்திருக்கிறவனும் அவரோட ஒரே ஆவியாய். நல்ல கவனிங்க, கர்த்தரோடு, சத்தமா சொல்லுங்க, கர்த்தரோடு இசைந்து இருக்கிறவன் இப்ப யாரோடு இருக்கிறான் அப்படின்னா, கர்த்தருடைய ஒரே ஆவியோடு கூட அவன் இணைந்து இருக்கிறான். அப்படின்னா நீங்க யாருடைய ஆவியோடு கூட இப்ப இணைக்கப்பட்டு இருக்கிறீங்க? கர்த்தருடைய ஆவியோடு கூட நீங்கள் இணைக்கப்பட்டிருக்கிறீர்கள். இப்ப வாசிங்க 4:4. பிள்ளைகளே நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை என்ன செய்தீர்கள்? ஜெயித்தீர்கள். யாரை ஜெயித்தீங்க? எதை ஜெயித்தீங்க? இப்போ நல்ல கவனிங்க, உங்க வாழ்க்கையில ஓ க்ளோரி டு காட், உங்களுக்கு முன்பாக இருக்கிற பாடுகளை, உங்களுக்கு முன்பாக இருக்கிற வறுமையை, உங்களுக்கு முன்பாக இருக்கிற வியாகுலத்தை, உங்களுக்கு முன்பாக இருக்கிற கஷ்டங்களை, உங்களுக்கு முன்பாக இருக்கிற எல்லாவற்றையும் நீங்க என்ன செய்தவர்கள்? சத்தமா சொல்லுங்க, நீங்கள் ஜெயித்தீர்கள்.
எப்படி ஜெயித்தீங்க? இப்ப ஏன் ஆவியும் இயேசுவுடைய ஆவியும் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? ஒன்றாயிருக்கிறது. அல்லேலூயா. இதற்கு யாரு சாட்சியா இருக்கிற அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர் தாமே இதற்கு சாட்சி கொடுக்கிறாராம். இதுக்கு என்ன கொடுக்கிறாரு? சாட்சியும் கொடுக்கிறார். இப்ப பரிசுத்த ஆவியானவர் உள்ள வந்துட்டார். இப்போ அவர் என்ன செய்கிறார்? நீ நடக்க வேண்டிய வழியை, நீ செய்ய வேண்டிய காரியத்தை அவர் உனக்கு செய்வதற்கு தேவன் என்ன சொன்னாரோ அவைகளில் இருந்து இப்ப அவர் என்ன செய்தார் தெரியுமா? உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். வேதம் சொல்லுது, உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த உலகத்தில் இருக்கிற சாத்தானை விட என் தேவன் பெரியவர். அல்லேலூயா, அல்லேலூயா. இதை நீ விசுவாசிக்கணும். எதுக்கு அடுத்தாலும் பிசாசு பாஸ்டர், பிசாசு அப்படி செய்தான் பாஸ்டர், இப்படி பண்றான் பாஸ்டர். அவன் எப்படியும் பண்ணிட்டு போட்டியா? உனக்குள்ள இருக்கிற தேவன் யாரு? நீ ஏன் அவனை பார்க்கிற? பார்க்கறதுனால தானே பிரச்சனை. எப்படி பாஸ்டர் பார்க்காம இருக்கிறது? எப்படி? நம்ம பார்வை எல்லாமே அதுதான் எங்க வீட்டிலே இருக்க பாஸ்டர். இல்ல, வீட்டில் இருக்க ஆளை தான் எதா மாத்தி வச்சிருக்கிறோம். அன்பான கணவனை, அன்பான பிள்ளைகளை நம்ம யாரா பார்க்கிறோம்? எனக்கு பிசாசே, வேற யாரும் இல்லை. நீங்க மாத்தி வச்சதுக்கு வேதம் என்ன செய்யும்? ஆண்டவர் சொல்றார், நீங்க உலகத்தை என்ன செய்யுங்க? ஜெயித்திருக்கிறீர்கள். உங்க விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஓசியா 13வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசித்து பாருங்க. அவர்களை நான் பாதாளத்தின் வல்லமைக்கு, நல்லா கவனிக்கணும், அவர்களை நான் பாதாளத்தின் வல்லமைக்கு நீங்களாக்கி மீட்பேன், அவர்களை மரணத்திற்கு நீங்களாக்கி விடுவிப்பேன். மரணமே, உன் வாதைகள் எங்கே? பாதாளமே, பாதாளமே, உன் சங்காரம் எங்கே? மனமாறுதல் என் கண்களுக்கு மறைவானதாயிருக்கும். ஆண்டவர் சொல்றாரு, நான் பாதாளத்தின் வல்லமைக்கு நான் என்ன செய்வேன்? நீங்களாக்கி உங்களை நான் மீட்பேன். உங்களை மரணத்திற்கு நீங்களாக்கி நான் விடுவிப்பேன். எந்த வாதையும் ஒண்ணு அணுகாது. பாதாளம் ஒண்ணு சங்காரம் பண்ணாது. ஏன்னா பாதாளத்திற்குரிய திறவுகோலும் யார்கிட்டதான் இருக்கு? சொல்லுங்க, அவர் கையில தான் இருக்கு. வார்த்தை சொல்லுது, அந்த திறவுகோலை நான் உன் கையில கொடுத்துருக்கிறேன். இருக்கா? வாசிங்க. நீங்க இன்னும் சந்தேகமாக வாசிக்கிறேன்னு நினைக்கிறேன். சொல்றீங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 19வது வசனம். பாதாளத்தின் திறவுகோலை, பாதாளத்தின் திறவுகோலை நான் உனக்கு தருவேன். ஹலோ, பாதாளத்தின் திறவுகோலை யார்கிட்ட கொடுத்திருக்கார்? ஆண்டவர் என்கிட்ட கொடுத்திருக்கிறார். பாதாளத்தின் திறவுகோலை யார்கிட்ட கொடுத்திருக்கிறாரு? சத்தமா சொல்லுங்க. இப்போ பூலோகத்தில் நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்தில் கட்டப்படும். நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அதுவும் பரலோகத்தில் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும். அப்ப கட்டவும் கட்டவிழ்க்கவும் அதிகாரத்தை யார் கையில கொடுத்திருக்கிறாரு? ஏன் வீட்டில் அடிக்கடி பாதாளத்திலிருந்து ஒருத்தன் இறங்கி ஏறி வரான்? ஏமா வருது? நான் கட்டவிழ்க்கிறதுனால, வாயை திறந்து பேசுகிறதுனால அதுவரையில் அமைதியா இருக்கிறோம். பேச ஆரம்பித்த உடனே வந்து நிக்கிறானா? நீங்க கூப்பிடாத வரையிலும் எந்த பிரச்சனையுமே இல்லை. ஏன்னா வார்த்தை சொல்லுகிறது, திறவுகோலை நான் உன் கையில கொடுத்துருக்கிறேன். நீ அவனை கட்டு. நான் இப்ப என்ன பண்றேன்? நான் வார்த்தையினால அவனுடைய வல்லமைகளை நான் கட்டவிழ்த்து விடுகிறதுனால அழிக்கப்பட்ட பிசாசு, பாதாளத்திற்குள்ள இருக்கிற பிசாசு இப்ப என்ன செய்யறான்?
எழும்பி வருகிறான். எதனால எழும்பி வருகிறான்? நீ கூப்பிட்டனால எழும்பி வரான். ஏன்? உங்களுக்கு அவ்வளவு அதிகாரம் இருக்கு. ஆண்டவர் அந்த அதிகாரத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறாரு. புரியுதா? இப்ப நீங்க கூப்பிட்ட உடனே வந்து நிக்கிறான் பாருங்க. 2 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசித்து பாருங்க. 2 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 10வது வசனம். நம்முடைய இரட்சகராயிருக்கிற இயேசு கிறிஸ்து பிரசன்னமானதினாலே அந்த கிருபை இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இவர் மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையும் சுவிசேஷத்தினால வெளியரங்கமாக்கினார். என்ன செய்தாரா? மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையையும் இந்த வார்த்தையினால கர்த்தர் என்ன செய்தாருங்க? வெளியரங்கமாக்கினார். மரணத்தை கர்த்தர் என்ன செய்தார்? சொல்லுங்க, ஜெயித்தார். இப்ப வாசிங்க எபிரேயர் 2வது அதிகாரம். Glory to God. அதனுடைய 18வது வசனத்தை வாசித்து பாருங்க. அங்க எழுதப்பட்டிருக்கிறது, ஆதலால் அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினால அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். அவர் என்ன செய்தாரா? சோதிக்கப்பட்டதுனால, சோதிக்கப்பட்டு பாடுபட்டதுனால சோதிக்கப்படுகிற உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். இவ்வளவு பெரிய தெய்வத்தை நம்ம ஆராதிக்கிறோம். சோதனைக்கு உட்படுகிற எவனையும் அந்த சோதனையிலேயே அவர் விட்டு விடுகிற தேவன் அல்லங்க. வேதம் சொல்லுகிறது, அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். இந்த நாளில் என கண்பானவர்களே, நீங்க எந்த காரியத்தினால சோதிக்கப்படுகிறீங்க? ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய சோதனையில ஜெயிப்பதற்கு நான் வல்லமை உடையவராயிருக்கிறேன். அதே எபிரேயர் 4வது அதிகாரம் 15வது வசனத்தை நீங்க வாசித்து பார்ப்பீங்க அப்படின்னு சொன்னா, நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இல்லை. என் பிள்ளை இவ்வளவு கஷ்டப்படுறானே, இவன் இவ்வளவு சோதனை உலகத்தில் இருக்கிறவன் சொல்லுவான், அவனுக்கு இன்னும் வேணும், இதற்கு மேலையும் வேணும். கொஞ்சம் ஆட்டமா ஆடுனா வானத்திற்கும் பூமிக்கும் குதிச்சானே சொல்றாங்களா? உங்க பலவீனங்களை குறித்து உன்னை சுற்றிலும் இருக்கிறவர்கள் பேசலாம். உன்னை புகழ்ந்தவர்கள், உன்னை வாழ்த்தினவர்கள், நீ நஷ்டமடையும் போது உன் வேதனையை குறித்து பேசலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாருங்க, நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்கக்கூடிய ஆசாரியர் நமக்கு இல்லாதபடி எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியராய் நமக்கு இருக்கிறார். உங்களுக்கு யார் இருக்கிறார்? பிரதான ஆசாரியனாய். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. எபிரேயர் 9வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கும் போது, முதலாம் உடன்படிக்கையின் காலத்திலே நடந்த அக்கிரமங்களை நிவர்த்தி செய்யும் பொருட்டு அவர் என்ன செய்தாராம்? மரணம் அடைந்தார். எதற்காக மரணம் அடைந்தார்? ஒரே ஒரு மனிதன் செய்த பாவத்து நிமித்தம் இந்த முழு மனுகுலமும் என்ன செய்யப்பட்டது? பாவத்திற்குட்பட்டிருந்த, அக்கிரமத்திற்கு உட்பட்டிருந்த நம்மை, நம்முடைய அக்கிரமங்களை நிவர்த்தி செய்யும்படி அவர் மரணம் அடைந்தார். அவர் மரணம் அடைந்தது மாத்திரமல்ல, அடுத்த வார்த்தை சொல்லுகிறது, அழைக்கப்பட்டவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நித்திய சுதந்திரத்தை அடைந்து கொள்வதற்காக
புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராயிருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. முதலாம் உடன்படிக்கையில ஆண்டவர் என்ன செய்தார் தெரியுமா? நம்முடைய பாவத்திற்காக அவர் மரித்தார். இரண்டாவது ஆதாம், ஓ glory to God, இருக்கிற இயேசு கிறிஸ்து இப்ப என்ன செய்தார் தெரியுமா? அழைக்கப்பட்டவர்கள், ஓ அவருக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ளும்படி, நித்திய சுதந்திரத்தை அடைந்து கொள்ளும்படி உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் எந்த உடன்படிக்கை ஏற்படுத்தினாரோ அதற்கு யாரா இருக்கிறார் அப்படின்னா மத்தியஸ்தராய் இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அவர் யாரா இருக்கிறார்? மத்தியஸ்தராய் இருக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கும் போது, நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் என்ன செய்யாத, பயப்படாத. நீ படப்போகிற பாடுகளை குறித்து நீ பயப்படாத. இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களை சிலரில் காவலில் போடுவான். நீங்கள் உபத்திரவப்படுவீர்கள், ஆகிலும் நீ மரண பரியந்தமும் உண்மையாயிரு, உனக்கு நான் ஜீவ கிரீடத்தை தருவேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நீ பட போகிற பாடுகளை குறித்து என்ன செய்யாதப்பா, நீ பயப்படாத. சில நேரத்துல பிசாசு உங்களை என்ன செய்வான்? சோதனைக்கு உட்படுத்துவான். பயப்படாத, பயப்படாத. உங்களை உபத்திரவப்படுத்துவான், நீ பயப்படாத. நான் உலகத்தை நான் ஜெயித்திருக்கிறேன். நீ ஒன்னே ஒன்று செய், மரண பரியந்தமும் உண்மையாயிரு. அல்லேலூயா. மரண பரியந்தமும் நீ உண்மையாயிருந்தா நான் உனக்கு ஜீவ கிரீடத்தை தருவேன் என்று சொல்லி வாக்கு பண்ணினல்ல. நீ அழைக்கப்பட்டிருக்கிற அந்த ஜீவ கிரீடம் உனக்கு தான் பிரதர். அழைக்கப்பட்டிருக்கிற உனக்கு கட்டாயம் ஆண்டவர் அந்த ஜீவ கிரீடத்தை தருவார். வேதம் சொல்லுகிறது, ஒருவனும் அந்த ஜீவ கிரீடத்தை இழந்து போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. நாட்கள் வருகிறது, நாட்கள் வருகிறது. இந்த உலகம் பொல்லாங்கானவருடைய கையில் இருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், மறுபடியும் அவனை அழிக்கும்படி அவனையும் அவனோடு கூட சேர்ந்த சேனையையும் கர்த்தர் அழிக்கும்படி கடந்து வருகிறார். முதலாவது ஆண்டவர் அவருடைய மரணத்துல அவனுடைய கிரியைகளை கர்த்தர் அழித்தார். அவனுக்கு எந்த அதிகாரமும் இல்லை, எல்லாவற்றையும் கர்த்தர் அழித்தார். அடுத்து வரப்போகிறது என்ன செய்ய போறாரு? அவனையும் அவனுடைய சேனைகளையும் கர்த்தர் அழிக்க போகிறார். வார்த்தை ரொம்ப அழகா சொல்லுகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 12வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கும் போது, உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு எனும் சாத்தான் என்று சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய சர்ப்பம் என்ன செய்யப்பட்டது? தள்ளப்பட்டது. அது பூமியிலே விழ தள்ளப்பட்டது. அதனோடு கூட அதை சேர்ந்த தூதரும் என்ன செய்வார்கள்? சொல்லுமா, தள்ளப்படுவார்கள். அவன் தள்ளப்பட்டவன், அவனுக்கு அதிகாரம் இல்லை. எல்லாவற்றையும் ஆண்டவர் கல்வாரி சிலுவையில அழித்திருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, நீங்களும் நானும் அவருடைய இரத்தத்தினாலே மீட்கப்பட்டவர்கள். அவருடைய பிள்ளை என்கிற சுதந்திரத்தை அடைவதற்காக உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் நித்திய ஜீவனை கொடுக்கும்படி, நித்திய ஜீவ கிரீடத்தை உங்களுக்கு கொடுக்கும்படி நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். அன்றைக்கு ஒரே ஒரு வார்த்தையில சொல்லி முடிக்கிறேன். ஆதாமுடைய கீழ்ப்படியாமையினால அவனுக்குன்னு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த சுதந்திரத்தை அவன் இழந்து போய்விட்டான். தாழ்மையா சொல்லுகிறேன், ஆண்டவர் உங்களை என்னையும் அவருடைய இரத்தத்தினால மீட்கப்பட்டது எதற்காக தெரியுமா? அழைக்கப்பட்டவர்கள் நித்திய ஜீவ கிரீடத்தை பெறணும், நித்திய ராஜ்யத்தை சுதந்திரிக்கணும், நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளணும். ஒருவனும் அதை
இழந்து போய்விடக்கூடாது. எல்லாரும் இழந்து நிற்போம். அப்படியே ஒப்பு கொடுங்க பார்க்கலாம். உங்களுக்காக எல்லாவற்றையும் ஆண்டவர் செய்து முடித்திருக்கிறார். இட் இஸ் finished. அப்ப ஏன் இன்றைக்கும் திரும்ப திரும்ப உங்க வாழ்க்கையில பிரச்சனைகள் வந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னா நீங்க தான் காரணம். உங்க மாமிசம் இன்னும் சிலுவையில் அறையப்படல. உங்க மாமிசம் இன்னும் சிலுவையில் அறையப்படல. பவுல் சொல்லுகிறான், நான் கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். இனி எனக்குண்டானவை அல்ல, அவருக்குள் இருக்கிறதை நான் அறிந்து கொள்ளும்படி எனக்குண்டான, எனக்கு லாபமா இருந்த எல்லாவற்றையும் நான் நஷ்டம் என்று எண்ணுகிறேன். நான் ஒண்ணு செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நோடி என்னை எதற்காக அழைத்தாரோ அந்த அழைத்த அழைப்பிற்கு பாத்திரமாய் நான் ஓடுகிறேன்னு சொல்றேன். சபையே, உங்களையும் அழைத்தார். மாமிச இச்சைகளை சிலுவையில் அறைகிறீங்களா? நீங்க மாமிசத்துக்கு உட்பட்டு இருப்பீங்கன்னா தேவனுடைய ஆசீர்வாதத்தை உங்களால பெற்றுக்கொள்ள முடியாது. நீ மாமிசத்துல போராடுகிறதுனாலதான், நீ மாமிசத்துல யோசிக்கிறதுனாலதான், நீ மாமிசத்துல பார்க்கிறதுனாலதான் தேவனால் உனக்கு கொடுக்கப்பட்ட அல்லது செய்து முடிக்கப்பட்ட ஒன்றையும் நீங்கள் பார்க்க முடியாதபடி இருக்கிறீர்கள். இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கேளுங்க, கல்வாரி சிலுவையில் என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, என்னை சிலுவையில் அறைகிறேன். எத்தனை பேர் ஒப்பு கொடுக்கிறீங்க? எத்தனை பேர் ஒப்பு கொடுக்கிறீங்க? என் மாமிசத்தை சிலுவையில் அறைகிறப்பா, என் பலகீனத்தை சிலுவையில் அறைகிறேன், என் தரித்திரத்தை சிலுவையில் அறைகிறேன், என் வியாகுலத்தை சிலுவையில் அறைகிறேன், என்னை பயமுறுத்துகிற காரியத்தை நான் சிலுவையில் அறைகிறேன். ஆண்டவரே, நீ ஒப்பு கொடுக்க தான் நீங்கள் சிலுவையில் எதெல்லாம் அறைகிறீங்களோ அவைகள் அத்தனையும் ஜெயமாய் வெளியே வரும். பிரதர், நீங்கள் அறையப்படுகிற எல்லாமே ஜெயமாய் வெளியே வரப்போகிறது. நீ ஜெயமாய் வரப்போகிறது. ஆண்டவர் சொன்னார், நான் எல்லாவற்றையும் ஜெயமாக்கி இருக்கிறேன். நான் ஜெயித்துட்டேன், நான் ஜெயித்துட்டேன். உங்களாலையும் ஜெயிக்க முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் ஒப்பு கொடுக்கிறீங்க? எங்கள் பரலோக பிதாவே, இந்த வார்த்தைக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, பரலோகத்தின் வார்த்தையினால் எங்களை நிரப்பினீர். ஆண்டவரே, வசனத்திற்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் மாமிசத்தையும் மாமிசத்தின் இச்சைகளையும் உலகத்தையும் உலகத்தில் உண்டானவைகளையும் நாங்கள் சிலுவைகளை அறைகிறோம். கிறிஸ்துவுக்குள் பிழைத்திருக்க உதவி செய்யும். கிறிஸ்துவுக்குள் உண்டாயிருக்கிற எல்லா ஆசீர்வாதத்திற்கும் எங்களை உட்படுத்தும்படி நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், எங்கள் ஜீவனுள்ள நல்லருமை பிதாவே.